க்ரீமி அண்ட் டேஸ்டியான சன்னா மசாலா கிரேவி இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்டும் அவ்வளோ டேஸ்டி அண்ட் எம்மியாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சன்னாவை ஒரு சிஸ்கார் சோற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் அப்படின்றனால. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 3 முந்திரி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் பிரிஞ்சி எல்லாம் கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கிரேவி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மசாலா சேர்த்துட்டு அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா வேக வச்ச சுண்டல், தண்ணி ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா அருமையான சன்னா மசாலா